ஒரு பெரிய சைஸ் ஆஸ்ட்ராய்டு இப்போ செவ்வாய் கிரகத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. பூமியில் வந்து அது மட்டும் விழுந்தது அப்படின்னா இந்த மனித நேயமே ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிடும். இன்னும் சில வருஷங்களில் இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியில் விழப்போகுது. அதுக்காக கவர்மெண்ட் ஒரு பிளான் பண்ணி மூணில் ஒரு பேஸ் போடுறாங்க. அங்கேருந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஸ்பேஸ்லேயே வந்து எப்படியாவது அந்த ஆஸ்ட்ராய்டை வெடிக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அது மாஸ்லேயே வெடிச்சிருச்சுன்னா மூணோட ஆர்பிட் வந்து எர்த்துக்கு ஒரு ஷீல்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ பாதிப்பு பூமிக்கு இருக்காது அப்படின்னு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மூணில் இருக்க இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. இன்னும் 27 நிமிஷம் மட்டும்தான் இவங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த இடத்துல வேற ஒரு பிரச்சனை வந்து வந்துருச்சு. ஒரு மிசைல் வந்து லான்ச் ஆகிடுச்சு. அதனால இங்கேருந்து அவங்க போயாகணும். ஆனால் தெரியாதனமா இந்த இடத்துல ஒருத்தனை விட்டுட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்க இவன் ஒரு பக்கம் அந்த பெரிய ஆஸ்ட்ராய்டு போயிட்டு பூமியில் மோதிடுது. பூமியில் இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போயிடுறாங்க. இப்போ மொத்த உலகத்துலேயுமே இவன் மட்டும்தான் உயிரோடு இருக்கான். இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2022 ரிலீஸ் ஆன மூன் மேன் அப்படிங்கிற சைனீஸ் லாங்குவேஜ் சைஃபை ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. செவ்வாய் கிரகத்தை சுற்றி ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு இருக்குது. அதோட பேர் வந்து பை அப்படின்னு வைக்கிறாங்க. அது மட்டும் பூமியில் வந்து விழுந்ததுன்னா அவ்வளோதான், மனித இனமே வந்து அழிஞ்சு போயிடும், பூமியே இருக்காது. இதனால யுனைடெட் நேஷன்ஸ் வந்து சைனா கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறாங்க. அதை தான் யுனைடெட் நேஷன்ஸ் மூன் ஷீல்டு அப்படின்னு. என்ன ப்ராஜெக்ட்னா, இந்த பூமியில் வந்து ஆஸ்ட்ராய்டு விழுறதுக்கு இன்னும் இவங்களுக்கு 8 வருஷம் டைமிங் இருக்குது. அதுக்குள்ளே இங்கேருந்து சில ஆஸ்ட்ரோனட்ஸ் கிளம்பி மூணுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பேஸ்லேருந்து நியூக்ளியர் வெப்பன் மூலியமாக இவங்க காஸ்மிக் ஸ்ட்ரைக்கிங் ஹேமர்ஸ் அப்படிங்கிற ஒரு புது வெப்பனை தயாரிக்கணும். இந்த வெப்பனை வச்சு செவ்வாய் கிரகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்க அந்த ஆஸ்ட்ராய்டை அழிச்சிட்டோம் அப்படின்னா இதனால பூமிக்கு அவ்வளோ ஆபத்து இருக்காது. ஏன்னா மூணை தாண்டி தான் வந்தாகணும். மூணோட ஆர்பிட்டே வந்து ஒரு ஷீல்டு மாதிரி வந்து ஒர்க் ஆகும். ஸோ பூமி இதுல இருந்து வந்து தப்பிச்சிரும் அப்படின்னு வந்து ஒரு பிளானை போடுறாங்க. ஆக போக போற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இன்டர்வியூவர் வந்து இன்டர்வியூ பண்றாரு. அதுல நம்ம படத்தோட ஹீரோ, இவனோட பேரு யூ. ப்ரொஃபைல் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னா நீ ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்னா ஒரு நார்மல் ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. ஆனால் அவனுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. இன்ஜினியரோ மெயின்டெனன்ஸோ எப்படியோ நம்ம இந்த க்ரூ மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ஸ்பேஸ்க்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறான். வந்து கிளம்பி எல்லாரும் மூணோட பேஸ்க்கு வந்து போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷங்களாக இவங்க அந்த வெப்பனை தயாரிக்கிறதுல தான் இருந்திருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு போஸ்ட்டும் போடுறாங்க. இந்த இடத்தோட பேஸ் கமாண்டரை காமிக்கிறாங்க. இவங்களோட பேரு லான்சிங். இவங்க மேல வந்து நம்ம ஹீரோ யூக்கு ஒரு கண்ணு. இவங்களை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. எப்படியாவது அவங்கள கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை முடிச்சுட்டு வர வரைக்கும் அந்த கதவு பக்கத்துலேயே தான் நின்று பார்த்துட்டு இருப்பான். ஆனா அவங்களுக்கு இவன் யாருன்னு கூட தெரியாது. இந்த இடத்துல வேலை செய்யற ஏதோ ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். நம்மளுக்கு அவங்கள பார்த்தாலே போதும், ஒரே குதூகலம் தான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மியூசிக் கேட்டுக்கிட்டே அவங்களுக்கு வந்து லெட்டர் எப்படியாவது ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி டைமிங்ல வெளியில இவங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் வருது. அது என்னன்னா, சூரிய புயல்னால இவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தது எல்லாமே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இவங்க மிசைல் வந்து லான்ச் பண்றதுக்கு வச்சிருந்திருப்பாங்க. அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகி இப்போ அங்க இருக்கிற ஆஸ்ட்ராய்ட்ஸ் இது எல்லாமே வந்து மூணை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. இவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மூணுல வந்து ஃபுல்லாவே கிராஷ் ஆக போகுது. இவங்களுக்கு இன்னும் 27 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ளே இவங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இங்க இருக்கிற எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. ஐயோ அடுத்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம எல்லாரும் இங்கேருந்து சீக்கிரமா கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்குமே ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே வந்து சீக்கிரமா எவாக்குவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத நம்மளும் உட்காந்து ஜாலியா பாட்டு கேட்டுட்டு இருக்கான். இருக்கிற எல்லா ராக்கெட்ஸுமே வந்து அங்கிருந்து எவாக்குவேட் ஆகி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் இவன் திரும்பி பார்க்குறான். ஐயோ ஏதோ பிரச்சனை போலயே, நம்மளை விட்டுட்டு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோ இருங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அவனோட காரில் வேகமாக வந்து அந்த ராக்கெட் பக்கத்தில் வரதுக்கு ட்ரை பண்ணுறான். ஏன்னா இவனுக்காகவோ என்னமோ ஒரே ஒரு லாஸ்ட் ராக்கெட் மட்டும் அங்கே இன்னும் லான்ச் ஆகாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கிட்ட இருக்கிற சிக்னலை வச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஆனால் அவன் கிட்ட நெருங்க இவனோட கம்யூனிகேஷன் சிஸ்டமும் கட் ஆகிருது. அந்த இடத்துல வேற நிறைய பள்ளம்லாம் இருக்கு. அதில் விழாம வேற இவன் எப்படியோ அந்த கார்லேயே ஜம்ப் பண்ணி அந்த இடத்துல இருந்து வந்து வந்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ராக்கெட் கிட்ட வந்து நெருங்க போறான். ஆனாலும் இந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு வந்து டைம் இல்லை. அதனால அவங்க வந்து கடைசி ராக்கெட்டையும் வந்து லான்ச் பண்ணி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஐயோ இருந்த ஒரே ஒரு ராக்கெட்டும் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து விழ ஆரம்பிக்குது. சின்னதாக இருக்கிறது விழ இவனும் வந்து எப்படியாவது அதுலலாம் இது பண்ணாமல் பேஸ்க்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். அந்த இடத்துலையும் கொஞ்சம் அட்டாக் நடக்க தான் ஆரம்பிக்குது. அதனால் அங்கே இருக்கிற பெரிய பெரிய பார்ட்ஸ் எல்லாம் கீழே விழ அதில் எப்படியாவது கிராஷ் ஆகாமல் நம்ம சேஃபாக பேஸ்க்கு போகணும்னு ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் அவன் மேலே ஒரு சின்ன இது மோதி அவன் வந்து கீழே விழுந்துடுறான். ஏன் விழுந்தான்னா சரி வராது, சீக்கிரமாக பேஸ்க்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பள்ளத்தை யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணி போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் இப்போ ஒரு பெரிய ராக் வந்து அவன் மேலே மோதி கீழே விழுந்துடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அவன் வந்து மயக்கத்தில் தான் இருக்கான்.
இப்போ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா அந்த பையனை அவங்க பேர் வச்சாங்கல்ல பெரிய சைஸ் ஆஸ்ட்ராய்டு, அது போயிட்டு இப்போ பூமி மேலே தான் வந்து ஃபுல்லாக வந்து கிராஷ் ஆகுது. இது வந்து பெரிய எக்ஸ்ப்ளோசிவாக வந்து தெரியுது. அது மட்டும் இல்லை, பாதி பிளானட்டே வந்து காணோம். இவ்வளோ பெரிய ஆஸ்ட்ராய்டு போய் பூமியில் விழுந்ததுனால பூமியில் இருக்கிற பாதி இதமே வந்து ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிடுச்சு. இதை பார்த்து ஷாக் ஆன இவன் உடனே சீக்கிரமாக பேஸ்க்கு போயிட்டு எப்படியாவது யுஎனை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். தொடர்ந்து கிட்டத்தட்ட இவன் 6 நாளாகவே இந்த மாதிரி யுஎன்எம்எஸ் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கு எந்த ஒரு சிக்னலுமே வரல. 6வது நாளுக்கு அப்புறமா தான் இவன் வந்து ரியலைஸ் பண்ணுறான், பூமியில் இருக்கிற யாருமே வந்து உயிரோட இல்லை, பூமியே வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு. உயிரோட இருக்கிறது இவன் ஒருத்த மட்டும்தான். இதனால பூமியில அழிஞ்சு போனாங்கல்ல அந்த மக்களுக்காக இவன் வந்து ஃபியூனரல் மாதிரி ஒன்று வந்து சும்மா பேப்பர் ஃப்ளார்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவன் வந்து பண்ணுறான். அப்புறம் இவனை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ இவனுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பண்ணலாம். இவன் முதல்ல போயிட்டு லாங்ஸிங்கோட ரூமை தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் இவனுக்கு வந்து பாஸ்வேர்ட் தெரியாது. ஸோ இவனும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் மூணில் வந்து ஸ்லைட் போகிறது இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். எப்படியாவது இந்த பேஸ் கமாண்டரோட ரூமை வந்து ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பல நாளாக ட்ரை பண்ணுறான். ஏதோ பாஸ்வேர்ட் போட்டு பார்க்குறான். ஆனால் எதுவுமே செட் ஆகலை. இதுக்கு மேலே வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டோரை வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு வெடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறான். இதில் இவனோட ட்ரெஸ்ஸும் பிச்சுக்கிட்டு போயிடுது. உள்ளே போனதுமே லாங்ஸிங்கோட ட்ரெஸ் இருக்கும், அதை வந்து அவன் போட்டுக்கிறான். இவனே ஒரு இமேஜின் பண்ணிக்கிறான் ஒரு ஃபிகர் அவங்க இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க கூட ரொமான்டிக்காக வந்து டின்னர் சாப்பிட்றது அப்படி இப்படின்னு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவனா வந்து என்ஜாய் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறதுக்கு போகிறான். ஏன்னா இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இந்த இடத்துல ரிவீல் பண்ணுறாங்க, பூமியில் இன்னும் கொஞ்சம் சர்வைவர்ஸ் வந்து இருக்காங்க. இதை பார்த்து இவளும் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுறான். ஏன்னா இவ ஒர்க் பண்ணுற இடம், கொலீக்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ். இங்கே பங்கர்ஸில் வந்து சிவிலியன்ஸும் வந்து இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் பேரை இவங்க சர்வே பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல இது மாதிரி நிறைய பேர் வந்து பூமியில் பொழைச்சி இருப்பாங்க. யுஎன்எம்எஸ் டீம் எப்படியாவது இவனுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து சவுண்டு வந்து வரவே இல்லை, வெறும் வீடியோ மட்டும்தான் ப்ளே ஆகுது. இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து இவங்க சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு மினிமம் ஒரு 2 இயர்ஸாவது ஆகும். இப்போ பூமியில் போதுமான வசதியெல்லாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா பல வருஷங்கள் ஆகும். ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியில் விழுந்ததுனால நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா சுனாமிஸ் வந்துருச்சு, அது 30% மேலே. வல்கானிக் எரப்ஷன், இந்த சிட்டியே ஃபுல்லாக வந்து விஷவாயு விஷக்காத்தால தான் நிறைஞ்சிருக்கு. அதனால இப்போ வந்து பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எதுவுமே வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கிற பங்கர்ஸ் கிட்ட சின்ன சின்ன செடி அது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுட்டு சன்லைட் படாமல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோனோட லைட்டு இல்லைனா டார்ச் லைட் அந்த வெளிச்சத்தில் தான் அந்த பிளான்ட்டவே வளர வைக்கிறாங்க. இங்கே இருக்கிற மக்களும் ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பேசிக்காக என்னென்ன ஃபுட்டெல்லாம் தேவையோ அதை மட்டும் தான் வச்சு இவங்க எல்லாம் சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய முடி கொட்டுது. இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சிவிலியன்ஸ் எல்லாருமே அவங்களோட ஹோப்பவே இழந்துட்டு ரொம்பவே வந்து டிப்ரெஷனில் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரியா நம்ம மூணில் வந்து இது மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற நியூஸை நம்ம வந்து அப்டேட்டாக கொடுக்கலாம். இது மூலயமா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறனால இவங்க வந்து பிளான் பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க சிவிலியன்ஸ்க்காக. என்ன அப்படின்னா, மூணில் வந்து நாங்கள் விட்டுட்டு வந்த ஒருத்தர், அவர் வந்து இப்போ நல்லா இருக்காரு, அங்கே சர்வே பண்ணிட்டு இருக்காரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்னும் ஒரு 30 நாளில் நாங்கள் வந்து இவரோட வீடியோவை லைவாக வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு சிவிலியன்ஸ் ஏதாவது மாறுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க கிட்ட எந்த மாற்றமும் கிடையாது. பூமியில யாருமே கிடையாது, நாம மட்டும்தான். நம்மளும் உயிரோட வாழ்ந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு யூ வந்து என்ன பண்றானா, இதோட நம்மளோட லைஃபை முடிச்சுக்கலாம், இதுக்கு மேல முடியாதுப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேர் ஹவுஸ்ல போயிட்டு சில மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்காக போவான். காரிடார்ல ஒரு ஃபுட் கவர் வந்து ஓப்பன் பண்ணி கீழே கிடக்கும், அது ஃபுல்லா சாப்பிட்ருக்கோம். ஆனா நான் இதை போடலையே அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டே வேர் ஹவுஸ்க்கு வந்துடுறான். டோர் ஓப்பன் பண்ணா அங்க யாரோ ஒரு பொண்ணு படுத்திருக்கிற மாதிரி தெரியுது. ஹேய், யாரா அது, நம்ம மட்டும்தான் இங்கே தனியாக இருக்கோம்னு நினச்சா நமக்கு கம்பெனிக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கு போலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே வந்தா அது ஒரு கங்காரு. அவரோட பேரு காங்க்ரோ. இதை பார்த்ததுமே அவன் இங்கேருந்து ஓடி போயிடுறான். இதை பற்றி வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான், இது வந்து எப்படி இங்கே வந்தது என்னன்னு. இந்த டைமிங்னு பார்த்து கரெக்டாக வீடியோ வந்து சிவிலியன்ஸ்க்கு ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. வீடியோவில் சவுண்டு வராததுனால இதுக்கு வாய்ஸ் கொடுக்க ஒரு வாய்ஸ் ஆக்டரை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இந்த கங்காரு தான் இப்போ வரதுனால இவனும் வாட் அ ஃபேண்டாஸ்டிக் டேன்னு சொல்ல வர, இதை பார்த்ததுமே அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து இவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏட்டா லூசு பையில கங்காரு எப்படா பேசும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இல்லை நான் வந்து ஒரு இதில் பேசிட்டேன், இப்போ வந்து மியூசிக் ப்ளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறாங்க. நல்ல வெளியாக அதை இந்த சிவிலியன்ஸ் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால இப்போ இந்த கங்காரு தெரியும், அதுக்கு வந்து மியூசிக் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. எப்படியாவது நம்ம சீக்கிரம் அவனை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அவன் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட. இங்கே ஒரு பக்கம் நம்ம யூ இருந்துட்டு இந்த கங்காரு பற்றி சர்ச் பண்ணியிருப்பான்ல, அதில் என்ன தெரிய வருதுன்னா, இது இந்த இடத்த ஆக்கிரமிச்சு அங்கே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கு அப்படிங்கிறது இவனுக்கு தெரிய வருது. சரி, நமக்கு தேவை மெடிசன், அதை வந்து அதனால என்ன பண்ணுறான்னா கையில் ஒரு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு இதை எப்படியாவது அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அது வந்து படுத்திருக்கும். சரி, சைலண்டாக போய் மெடிசன்ஸ் எடுத்துடலான்னு ட்ரை பண்ணும்போது அது பின்னாடி எந்திரிச்சிருது. இவனை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால அதை வாங்கி உடச்சி தூக்கி போட்டுருது.
ஏதோ நல்ல நேரம் இவனை அடிக்காம விட்டுருது. அதனால இவன் இருந்து ஓடி போயிடுறான். இவனோட ஹோப்பை வந்து விடல. நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபீமேல் கங்காரு மாதிரி வந்து மாறு வேஷத்துல வரான். இதை பார்த்ததுமே இந்த கங்காருக்கு மனசு மாறிடுது. சரி எப்படியாவது டைவர்ட் பண்ணி மெடிசன் எடுத்துடலான்னு போகும்போது, ஆமா இது ஏன் மெடிசன் எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து விளையாட ஆரம்பிக்குது. அப்போ அவனோட மாஸ்க் வந்து கீழே விழுந்துருது. அவ்வளவுதான். இதை பார்த்து அது ஒரே கிக்கு தான் அவன் அங்கேருந்து பறந்து போய் விழுந்துடுறான். அதனால அந்த வேர் ஹவுஸோட டோர் வந்து ஓப்பன்ல இருக்கு. இவ்வளோ நாளா அந்த வேர் ஹவுஸ்க்குள்ளேயே இருந்த இந்த காங்க்ரோ என்ன பண்ணுதுன்னா வெளியே வர ஆரம்பிக்குது. இவன் அப்பயும் விடுற மாதிரி இல்ல, ஒரு 3D பிரிண்டட் கன்னை வந்து எடுத்துக்கிட்டு வரான். இதை வந்து ஷூட் பண்றது மூலயமா நிறைய பிளாஸ்டிக் பால்ஸ் எல்லாமே வந்து அதை அட்டாக் பண்ணும். அந்த காங் அங்கிருந்து ஓடி பேஸ்க்கு வந்து போக இவனும் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே துரத்திக்கிட்டே வரான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காங் வந்து பின்னாடி திரும்பி இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இது எல்லாமே சிவிலியன்ஸ்க்கு வந்து வீடியோவா பிளே ஆகிட்டு இருக்க. இவனும் வந்து மியூசிக் போட்டு அதை வந்து மேட்ச் பண்ணிட்டு இருக்கான். காங் இவனை அடிக்க, இவன் அந்த காங் அடிக்க, இப்படி மாத்தி மாத்தி ரொம்ப நேரமா இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேருமே வந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்பதான் இவன் வந்து ஒரு விஷயத்த பாக்குறான். இந்த இடத்துல ரேடியோ சிக்னல் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத. அப்படின்னா அதை பார்த்ததுமே இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். பூமியில இன்னும் மனுஷங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு. மனுஷ இனமே அழிஞ்சு போயிடுச்சு, நாம மட்டும்தான் உயிரோட இருக்கோம், அதனால நாமளும் வாழ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். இதை வந்து அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்து கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே வந்து தெரியாது இதோட அந்த டெய்ல் அந்த வால் தான் வந்து இந்த கேபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குன்னு. கூட இப்போ இந்த காங்கோ சேர்ந்து வெளியில வந்து பூமி அப்படிங்கிறது பாக்குதுங்க. நம்ம வந்து சீக்கிரமாவே நம்மளோட வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சந்தோஷப்பட இது கடைசியா அவனோட முஞ்சில ஒரே பஞ்சு. இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த இடத்துல ஒரு குடும்பமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. கிட்ட 200 நாட்கள் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இவன் வந்து எப்படியாவது யூஎன்எம்எஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கான். அந்த முயற்சியை கைவிடவே இல்லை. இவங்க 2 பேரும் அவங்களோட டெய்லி ரொட்டீனா பண்றது எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒன்னா வந்து இருக்கிறது, அந்த மாதிரி இவங்க 2 பேரும் அவங்களோட லைஃப்பை வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. யூன் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கிறத வந்து கவனிக்கிறான். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அப்போலோ 18 மிஷனுக்காக வந்து யூஸ் பண்ணப்பட்டது. ஸோ நமக்காக வந்து நம்மளை காப்பாற்ற பூமியில இருந்து யாரும் நிச்சயமா வர முடியாது, நாம அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உடனே அவங்க கார்ல கிளம்புறாங்க. ஒரு பக்கம் இந்த யூஎன்எம்எஸ் டீம் வந்து எப்படியாவது அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இறந்த பக்கம் அப்படின்றதுனால இவங்களோட கார்ல வந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுல வந்து கொஞ்சம் தான் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி சரி பண்ணா போதும், இதை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட உள்ள வந்து இவனோட ஒர்க்கை வந்து ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத யூஎன்எம்எஸ் டீம் வந்து பாக்குறாங்க. ஆனா இவனோட ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது தான் ஆக்சுவலா இவன் ஒரு இன்ஜினியர். எதுவும் கிடைக்காததுனால இவன் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பான். இவன் வந்து கிட்டத்தட்ட பல நாட்களா இதை வந்து சரி பண்ணிட்டு இருக்கான். ஒரு வழியா வந்து இதை சரி பண்ணி அவன் முடிச்சிடறான். மூலியமா அவன் இங்க இருந்து ஓல்டு பேஸ்க்கு போயிடலாம். ஆனா இது வந்து வெறும் 22 பவுண்ட்ஸ் மட்டும் தான் வந்து வெயிட் கேரி பண்ணும். இதை விட அந்த கங்காரு வந்து வெயிட் அதிகம்ன்றதுனால அதை பாதியிலே விட்டுட்டு போக ட்ரை பண்றான். ஆனா அது சேஸ் பண்ணி எப்படியோ இதுல வந்து ஏறிக்குது. என்ன வாடா விட்டுட்டு போக பார்த்த அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சிட்டு வருது. இவன் வந்து இப்போ சில விஷயங்களை சர்ச் பண்ணும்போது தான் அவனுக்கு தெரிய வருது, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பழைய பேஸ்ல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அங்க வந்து இன்னும் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்து இருக்கு. அது மட்டும் இல்ல சூப்பர் வெப்பன்ஸும் இருக்கு. அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படியாவது கேரி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்புறாங்க. வண்டியில இவங்க நிறைய சப்ளைஸ் வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்தாகணும். அதனால இப்போதைக்கு அதை வந்து நைட் டைம்ல வந்து ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா சோலார் பவர்ல தான் இந்த வண்டி வந்து ஓடும் இன்னும் நல்லா. அவங்களோட டீம்ஸும் வந்து இவனை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இப்போ லூனார் சைக்கிள் நடக்குது, அதனால வெறும் 14 நாட்கள் மட்டும்தான் வந்து சூரிய வெளிச்சம் இருக்கும். அதுக்குள்ள நிச்சயமா அவங்களால பேஸ்க்கு போக முடியாது, சில வாரங்கள் ஆகும் அப்படின்னு வந்து இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது தான் அவன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூனோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறான் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல அவன் டிராவல் பண்றதுனால அந்த பக்கம் வந்து நிச்சயமா அவனுக்கு வந்து சூரிய வெளிச்சம் இருக்கும். அதை பிளான் பண்ணி தான் இவன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனை சூஸ் பண்ணியிருப்பான். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வெறும் 4 மணி நேரம் மட்டும்தான் அவனுக்கு தூக்கம். மிச்சம் இருக்கிற எல்லா டைமிங்குமே அவன் வந்து டிராவல் தான் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் சில நாட்கள் ரொம்பவே ஜாலியாக தான் இருக்கு. டான்ஸ் பண்ணிக்கிட்டு 2 பேரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. போக போக இவனுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல. ஐயோ எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி தான் இது போயிட்டு இருக்கு. கட்டத்துக்கு மேலே இந்த காங் தான் இதை வந்து டிரைவ் பண்ணுற மாதிரியும், என்னப்பா எந்திரிச்சிட்டியா அப்படிங்கிற பேசுகிற மாதிரியும் இவனுக்கு தோணுது. எந்திரிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவு அடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கரெக்டாக வந்து ஒரு பள்ளம் இருக்கும், அதில் வந்து ஆக்சிடென்ட்டாக அந்த வண்டியை வந்து விட்டுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல தான் அந்த பழைய பேஸ் இருக்கு. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள இந்த காங் சும்மா இல்லாம என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கிற ஒரு பட்டனை நிறைய டைம் பிரஸ் பண்ணி விட்டுருது. ஐயோ போச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்துட்டு இருக்க. அது நல்ல வேலையா அது ஒன்றும் கிடையாது, ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக வச்சிருப்பாங்க. அதனால இதை வந்து இவன் என்ன பண்றான்னா காங்க ஒரு ரூம்ல வச்சு பூட்டிடுறான். இந்த இடத்துல நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சு பூட்டிட்டு இவன் கிளம்புறான். இவனுக்கு தேவையான எல்லா சப்ளைஸையுமே அவன் வந்து ஒரு ட்ரங்க்ல எடுத்துக்கிட்டு இங்கிருந்து அவன் கிளம்பிட்டான். எப்படியும் இந்த காங்கை பற்றி நம்ம யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கை வந்து போட்டுக்கிட்டே அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு எதையும் கவனிக்காமல் போயிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பாதி வழியிலே வந்து ட்ரங்கை வந்து அவன் விட்டுடுறான். பல மைல் தூரத்துக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா தான் பார்க்குறான் நம்ம பின்னாடி அந்த ட்ரங்க் இல்லை அப்படிங்கிறது. அது இல்லாமல் இவனால் ஒன்றுமே செய்ய முடியாது, வேற வழியே இல்லை, திருப்பி போய் தான் ஆகணும்.
மாதிரி இவ்வளோ தூரம் திருப்பி போகிறப்போ எப்படி காங்கை மட்டும் விட்டுட்டு வரதுக்கு மனசு இருக்கும். அதனால திருப்பி அந்த காங்கையை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரதுக்கு தான் இவன் வந்து போயிட்டு இருக்கான். திருப்பி காங்க காப்பாற்ற போறதுனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அவனை வந்து பெருமையா பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த காங்கோ இவன் வந்ததுமே வந்து ரொம்பவே அப்படியே சந்தோஷப்படுது. திருப்பி போறதுக்கு நிச்சயமா இவங்களுக்கு ஹெல்ப் தேவை. லூனார் டாக் அங்கதான் இருக்கும், அதை வந்து செக் பண்ணுங்க, அதோட அப்டேட் என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி அவ வந்து சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஒரு மிஷனுக்காக அது அங்கேயே தான் இருக்கும், அதனால அதோட ஹெல்ப் வந்து கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பார்க்க சொல்றாங்க. இவங்க 2 பேரும் இப்போ வண்டியை நிறுத்தாம கொஞ்சம் கூட தூக்கம் இல்லாம இங்க இருந்து போயாகணும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் இந்த சூரிய வெளிச்சம் இருக்கும். அதுக்குள்ள அவங்க பேஸ்க்கு போகல அப்படின்னா அவ்வளவுதான், இவங்களோட கதை இந்த இடத்துல முடிஞ்சிடும். சரி காங்கும் சரி கொஞ்சம் கூட தூங்காம எப்படியாவது அந்த சூரிய வெளிச்சம் போறதுக்குள்ள நம்ம வந்து போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. கிட்டத்தட்ட 50 மணி நேரம் அவங்க வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 35 மைல் தான் இருக்கு. இருந்தாலும் இவங்களோட டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே லோ ஆக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட உறைஞ்சே போய் இறந்துருவாங்க போல. பேட்டரியே இப்போ வந்து ஃபுல்லாக டவுன் ஆயிருச்சு. இதுக்கு மேலே இவங்க வண்டி வந்து ஒரு இன்ச் கூட நகராது, அவ்வளோதான், அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிருது. இதுக்கு மேலே இவங்களால இங்கேருந்து போகவும் முடியாது, நம்மளோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த லூனார் டாக் அது வந்து ஒரு மிஷனுக்காக இந்த இடத்துல விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல, அது கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்கும். ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். சரி ஜம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுது. ஆனால் வந்து ஜம்ப் பண்ணுறன்ற பேரில் அது பள்ளத்துக்குள்ளே வந்து மாட்டிக்குது. இவன் என்ன பண்ணுறான்னா கடைசியாக நம்ம வந்து பேஸ் கமாண்டரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடியோட வெளிச்சத்தில் இந்த பூனைக்குட்டிங்கெல்லாம் விளையாடும்ல, அந்த மாதிரி காங் விளையாடிட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே இவனுக்கு ஒரு ஐடியா வருது. காரோட டோரை வந்து எடுத்து அதை ஒரு ஸ்லெட் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிறான். இப்போ அங்கே இருக்கிற அவன் கிட்ட இருக்கிற டூல்ஸ் அது எல்லாத்தையும் வச்சு அதை வந்து ஒரு இதாக ரெடி பண்ணிட்டு 2 பக்கமும் ப்ரொபல்ஷன் அந்த இதையும் வந்து வச்சிருக்கான். இப்போ கண்ணாடி கிளாஸ் லைட் அடிக்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த காங் வந்து ஓட ஆரம்பிக்குது. இவங்க அந்த பேஸ்க்கு பக்கத்துல வந்து வரப்போறாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் ஒன்று இருக்கு, இதை வந்து இவங்க தாண்டி ஆகணும். அதுக்கு இவன் வந்து அவனோட அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தான் வந்து யூஸ் பண்றான். அதை யூஸ் பண்ணதுனால ரொம்பவே அழகா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வந்து ஜம்ப் பண்ணி வந்துடுறாங்க. பார்த்துட்டு இருக்க இந்த மக்களும் சரி, அதுக்கப்புறம் அந்த அவங்களோட டீமும் சரி, எல்லாரும் அவனை நினைச்சு ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்றாங்க. அவன் வந்ததுமே அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய அவார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவனும் அந்த காங்கோட பெருமை தான் இந்த இப்போ இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து பரவி இருக்கு. ஸோ அவங்களோட பிக்சரை வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இவங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. மெம்பர்ஸ் அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. 3 மாதத்துல இவங்களோட கம்யூனிகேஷன் சிஸ்டம் பழையபடி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இவனும் இந்த அப்போலோ வந்து எப்படியாவது செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 500 நாட்களுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் எக்ஸ்பைரி மாடல் மாதிரி டெக்னாலஜி, அதனால அதை எப்படியாவது அவன் வந்து சரி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கான். ஒரு நாள் சும்மா காரிடார்ல வந்துட்டு இருக்கும் போது தான் திருப்பி அந்த ரேடியோ சிக்னல் ரிசீவ் ஆகிறத அவன் பார்க்குறான். அதை பார்த்துட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துல காங் வந்து அதோட வாழை வச்சு அங்கே இருக்கிற கேபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரிய வருது. அப்படின்னா இது எல்லாமே இதோட வேலை தான். இந்த கேபிள்ஸ் மூலியமா இதுக்கு முன்னாடி இருந்த சிக்னல்ஸ் தான் ஏதாவது வந்திருக்கும். அப்படின்னா பூமியே வந்து அழிஞ்சு போயிருச்சு, யாருமே வந்து உயிரோட இல்லை அப்படிங்கிற மாதிரி இவனோட எல்லா ஹோப்பையுமே இழந்துடுறான். இதுக்கு மேலே நாம மட்டும் வாழ்ந்து என்ன செய்ய போறோம், நாமளும் வந்து பேசாம செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிவு பண்றான். இருந்து பேச விட்டு வெளியிலேயே வர ஆரம்பிச்சுட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்த க்ரூ மெம்பர்ஸ் வந்து இவனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. இவங்களால இப்போதைக்கு கம்யூனிகேட்டும் பண்ண முடியாது. ஆனா நாம இங்கே தான் இருக்கோம், உயிரோட தான் இருக்கோங்கிறத அவனுக்கு வந்து காமிக்கணும். அதுக்காக நாம எல்லாரும் தான் சேர்ந்து அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அவன் ஒன்றும் பெரிய ஹீரோலாம் கிடையாது. ஆனா இவ்வளோ நாட்களாகவும் அவன் வந்து ஒவ்வொரு நாளுமே அவன் ஒரு ஹீரோவாக தான் வந்து சர்வே பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால நாம இருக்கோன்றதை காமிக்கிறதுக்காக நீங்க உங்க கையில இருக்கிற செல்போன், டார்ச் லைட் ஏதோ ஒன்று அது எல்லாத்தையுமே வந்து எரிய வைங்க. ஃபோன்ல இருந்து பார்க்கும்போது நிச்சயமா ஏர்த்துல வந்து அவனுக்கு ஒரு லைட் வந்து கிடைக்கும். அது மூலியமா இங்க சர்வைவர்ஸ் இருக்கும் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிவிலியன்ஸ் கிட்ட கேட்க அவங்களும் எல்லாருமே அவங்க கையில இருக்கிற டார்ச் லைட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்க வந்து வெளிச்சத்தை காமிக்கிறாங்க. இது மூலியமா நிச்சயமா அந்த பிளானட்ல, அதாவது நம்மளோட பூமியில ஏதோ ஒரு லைட் இருக்கு அப்படிங்கறது இவனால வந்து பார்க்க முடியும். இவன் வந்து ஒரு எஜ்ஜில் போய் நின்றுக்கிட்டு அவனோட ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாத்தையுமே வந்து கழட்டிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு வந்து அந்த பிளானட்ல ஒரு லைட் வரது தெரியுது. லைட் ஹவுஸ்ல வர ஒளி மாதிரி அவனுக்கு வந்து பூமியில இன்னமும் வந்து சர்வைவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறது அந்த ஒளியை வச்சு அவன் வந்து பார்த்து சந்தோஷப்படுறான். ஒரு நிமிஷம் அங்க உட்காந்து அளவே ஆரம்பிச்சிடறான். எப்படியோ சர்வைவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். 600 நாட்களுக்கு மேல ஆகிக்கிட்டு இருக்கு. எப்படியோ ஒரு வழியா இந்த டீம், இந்த க்ரூ மெம்பர்ஸ் அவன் கூட வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாளா உன்னோட திறமையால நீ வந்து சர்வே பண்ணி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை ரொம்பவே பாராட்டுறாங்க. அதுக்கப்புறமா இந்த அப்போலோ வந்து செட் பண்றதுக்காக அதோட அந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாத்தையும் கொடுத்து ஓல்ட் டெக்னாலஜியோட நியூ டெக்னாலஜி வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி வந்து எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணி அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். இது மூலயமா அந்த பேஸ் கமாண்டர் கூட அவன் வந்து டெய்லி பேச முடியுது, அவங்கள வந்து பார்க்க முடியுது.
அவனுக்கு ஒரு சப்போர்ட் தான். அதனால அவன் ஜாலியா வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு நாள் இவங்க மட்டும் இருக்கும்போது அவன் வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்றான். இவன் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது நீ ஒரு நார்மல் மெயின்டெனன்ஸ் மேன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இவனும் வந்து ரொம்பவே சோகத்துல வரும்போது தான் வர வழியில இந்த லெக்ஸிங்கை வந்து பார்த்திருப்பான். அவங்களோட சிரிப்பு, அவங்க வந்து இவனை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. அதனால அந்த சிரிப்பு தான் இவனுக்கு வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. நீங்க தான் என்னோட ரோல் மாடல் மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பேசிட்டு இருக்கான். இவங்க பண்ணதே உங்களுக்கு வந்து தெரிய வருது. என்ன அப்படின்னா, இவங்க வந்து இவன் கீழே விழுந்திருப்பான், அந்த பள்ளத்துல விழுந்திருப்பான். இவங்க எல்லாரும் ராக்கெட் எவாக்குவேட் பண்றதுக்கு முன்னாடி இவன் கொஞ்சம் பக்கத்துல தான் இருந்திருப்பான். இவங்க வெயிட் பண்ணியிருந்தா இவனையும் கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா இவங்க இவனுக்காக வெயிட் பண்ணி மற்ற க்ரூ மெம்பர்ஸ் இழந்துடக்கூடாதுன்னு அவங்க தான் வந்து ராக்கெட்டை எவாக்குவேட் பண்ணியிருப்பாங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இவன் பரவாயில்ல, இன்னொரு தடவை அந்த மாதிரி ஆனா என்னை விட்டுட்டு போக மாட்டீங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இதை எர்த்தை நோக்கி ஏதோ ஒன்று இப்போ வந்துட்டு இருக்கு. அப்போலோவா அவன் சரி பண்ணி முடிச்சதுமே இங்கேருந்து அவன் வந்து இப்போ நேராக லூனா ஸ்டேஷனுக்கு தான் போகணும். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற எஸ்கேப் பாட் மூலயமா இவங்க ஈஸியாக வந்து பூமிக்கு போயிட முடியும். ரெண்டு பேருமே மூனோட பேஸ்ல இருந்து கிளம்பிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் லூனா ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு பூமியில இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான நியூஸ் வருது. என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்ததுல பை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட பெரிய மடங்கு சைஸ்ல இப்போ வந்து பை பிளஸ் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வந்து பூமி மேல மோத போகுது. அது மட்டும் வந்துருச்சு, மோதிருச்சு அப்படின்னா நிச்சயமா மிச்சம் இருக்கிற இந்த மனித இனமும் ஃபுல்லாவே அழிஞ்சு போயிடும். அப்படியே நாம வந்து அழிய தான் போறோம். அட்லீஸ்ட் அவன் ஒருத்தனாவது வந்து சர்வே பண்ணி உயிரோட இருக்கட்டும். இந்த விஷயத்த வந்து அவனுக்கு கொண்டு போகாதீங்க, எப்படியாவது அவனை அங்கேயே தடுத்து நிறுத்தணும்னு பேசிட்டு இருக்க. ஆனா இது எல்லாமே லைவ்ல தான் போயிட்டு இருந்திருக்கும். அதனால இது எல்லாத்தையுமே அவன் கேட்டுருவான். சிங் இவன் கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது, இல்ல நான் நிச்சயமா இதை வந்து செஞ்சுதான் ஆகணும், ஸோ குட் பை எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக பேசுகிறான். இதை பார்த்து அங்கே இருக்கிற சிவிலியன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் மறுபடியும் பங்கர்ஸ்குள்ளே அடைக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த காங்கை மட்டும் எஸ்கேப் பாட் மூலயமா வந்து அனுப்பிச்சு வச்சிடறான். அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா இவன் அவனோட அப்போலோல ஒரு மிசைலோட தான் இந்த இடத்துக்கு திருப்பி வந்துட்டு இருப்பான். எதுக்காக அப்படின்னா, அந்த பெரிய சைஸ் ஆஸ்ட்ராய்டை எப்படியாவது இந்த இடத்துல வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னா பூமிக்கு வந்து பெருசா ஆபத்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பெரிய சைஸ் ஆஸ்ட்ராய்டை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவன் வந்து அழிக்கலாம் ட்ரை பண்றதுக்குள்ளவே அது எல்லாமே இவனோட அந்த அப்போலோல வந்து மோதி அது வந்து சுத்த ஆரம்பிக்குது. நிறுத்துறது அப்படின்னு இவனுக்கு தெரியாது. அப்பதான் இந்த பேஸ் கமாண்டர், நீ எப்படியாவது டோர் ஓபன் பண்ணிரு, அது வந்து ப்ரெஷரைஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்ல அவன் டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அதுவும் ஜாம் ஆயிடுச்சு. இவனுக்கு வேற வழி இல்லை, அதை வந்து எப்படியோ கிக் பண்ணி அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிடுறான். இதுல இருந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆனதுமே ரொட்டேட் ஆகிறது ஸ்டாப் ஆகி கொஞ்சம் வந்து நார்மல் ஆகுது. நம்ம கிட்ட இருக்கிற மிசைலை வச்சு எப்படியாவது அந்த ஆஸ்ட்ராய்டை வந்து இங்கேயே அழிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் பார்க்குறான், இந்த அப்போலோவோட இன்ஜின் வந்து தனியாக பறந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே இந்த அப்போலோவால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத அவன் வந்து புரிஞ்சுக்கிறான். தடுக்கணும் அப்படின்னா இவனே தான் ஏதாவது செஞ்சாகணும். அதனால கடைசியா நான் பண்றது எல்லாத்தையும் லைவா வந்து போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, அந்த அப்போலோல இருந்து வெளியில வந்து ஒரு ஜெட் பேக்கோட வரான். அப்படி வந்தவன் அந்த மிசைலை வந்து நீங்க இப்ப லான்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கீழே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட சொல்றான். இதை பார்த்துட்டு இருக்க எல்லா மக்களுக்குமே வந்து ரொம்பவே எமோஷனலா இருக்கு. ஆனா இதை விட்டா வேற வழியும் கிடையாது. மிசைலை எடுத்துக்கிட்டே இவன் ரெடியா அந்த ஆஸ்ட்ராய்டு பக்கத்துல வந்து இப்ப போக போறான். இந்த டைமிங்ல கரெக்டா அந்த காங்கோ வந்து சேஃபா ஒரு ஓஷன்ல லேண்ட் ஆகிருது. இவன் என்ன பண்றான்னா, எப்படியாவது இந்த ஆஸ்ட்ராய்டை இந்த இடத்துல வந்து டெஸ்ட்ராய் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த ஆஸ்ட்ராய்டு பக்கத்துல போயிட்டு இருக்கான். அப்படி அவன் பக்கத்துல போக போக அவனோட சூட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் அதை பத்திலாம் அவன் ஒரி பண்ணவே இல்லை. அதுல போய் வச்சதுமே அவங்களும் கீழே க்ரூ மெம்பர்ஸும் வந்து ஆக்டிவேட் பண்றாங்க. இதனால அந்த பெரிய சைஸ் ஆஸ்ட்ராய்டு அந்த இடத்துல வந்து வெடிச்சு செதறுது. இது எல்லாத்தையுமே கீழே இருந்து பூமியில இருந்து மக்கள் வந்து வானவேடிக்கை மாதிரி அதை வெடிச்சதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ வெளிச்சமா அது வந்து விழுந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம யோனு வந்து இறந்து போறாரு. இது நடந்து இப்ப 10 வருஷங்கள் ஆயிருது. மக்கள் இந்த இடத்துல வந்து பூமியில ரொம்பவே சந்தோஷமாவும் அமைதியாகவும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இங்க இருந்து அந்த விஷக்காத்து அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நார்மல் ஆயிடுச்சு. மனு ரிட்டையர் ஆயிட்டு ஜாலியா உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. இடத்துல காங்குக்காக ஒரு பெரிய சிலையே வந்து வச்சிருக்காங்க. காங்கும் அதோட இனத்தோட சேர்ந்து இந்த பூமியில ரொம்பவே சந்தோஷமா வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. மறுபடியும் நம்ம லாங்ஸிங்கோட சில க்ரூ மெம்பர்ஸ் சேர்ந்து மூணுக்கு வராங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த பேஸை வந்து கிளீன் பண்றதுக்காக. லாங்ஸிங் வந்து ஃபுல்லா ஒர்க் பண்ணும்போது நம்ம கூட ஏதாவது யூன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே வந்து பண்றா. இதோட இந்த படத்தோட கதையும் முடிஞ்சிருக்கு. இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக யூன் ஒரு சாதாரண இன்ஜினியர், ஒரு மெயின்டெனன்ஸா ஒர்க் பண்ணி இன்னைக்கு இந்த பூமியவே வந்து காப்பாத்திருக்கான். அவனாலதான் இந்த பூமியை வந்து சர்வே பண்ணிருக்கு. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.